வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் பாயிண்டில் வந்து டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் எப்படி வந்து தவிர்க்கலாம். அதே போல் சைபர் செக்யூரிட்டி ரீசனுக்காக ஒரு சில பாயிண்டெல்லாம் DOPPW வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றியும், ரெண்டாவது பாயிண்டில் 8வது பே கமிஷனுக்கான கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் JCM வந்து கீ மெம்பர்ஸோட மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க 15 நவம்பருக்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் அவங்க என்னெல்லாம் வந்து விவாதிக்கிறதுக்கான கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு சிலலாம் எடுத்திருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லா பென்ஷனருக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ. அதனால் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். அதே போல் இன்றைக்கி டேட்லையுமே நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ பார்க்குறவங்க கிட்டத்தட்ட 65% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு வந்து உதவுங்க. ஸோ முதல் பாயிண்டில் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட சைபர் செக்யூரிட்டிக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து DOPPW வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா விதமான கவர்மெண்ட் பென்ஷனருக்குமே பொருந்தும். நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது, அதாவது டிஜிட்டலாக நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் சைபர் செக்யூரிட்டி ரீசனால் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்லாம் வரும், அதை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த லெட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா DOPPW வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஸோ எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைபர் செக்யூரிட்டியாக டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்ஸ் சப்மிட் பண்ணும்போது சைபர் செக்யூரிட்டி ரீசனுக்காக உங்களுக்கு ஒரு சில அட்வைஸர்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனருக்குமே பொருந்தும். ஸோ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்க, நீங்கள் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ இதுக்கு வந்து டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கேம்பெயின் வந்து 4.0 வந்து பண்ணியிருக்காங்க. அது 1 நவம்பர் 2025 30 நவம்பர் 2025 வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆனுவல் லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கான அந்த கேம்பெயின் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி உங்களால் கேம்பெயினில் போய் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தே ஃபோன் மூலியமாகவே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடலாம். அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும், அதே போல் உங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் டெக்னாலஜிலையோ இல்லை பயோமெட்ரிக் டிவைஸ்லையோ வந்து வேலை பண்ணுது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணிக்கலாம். அதே போல் டோர் ஸ்டெப் சர்வீஸும் வந்து பண்ணுறாங்க. அதாவது யாரெல்லாம் வயதானவங்க இருக்காங்க, இதை உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் டோர் ஸ்டெப், அதை வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான சர்வீஸுமே இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரூஃபை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கடந்த இந்த கேம்பெயின் மூலிமா யார் யார் வீட்டுக்கு போயிட்டு எப்படியெல்லாம் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது சைபர் செக்யூரிட்டி ரீசனுக்காக நீங்கள் என்னெல்லாம் ப்ரிவெண்ட்டாக இருக்கணும், அதே போல் உங்களோட டேட்டா வந்து இந்த ஃப்ராட் மூலிமா அவங்க வந்து உங்களோட டேட்டா எடுத்து அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நம்மளோட ஸ்பாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தான் அந்த 2 ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயம் எல்லாம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து முதல் பாயிண்டில் நீங்கள் வந்து ஒன்லி ஆத்தரைஸ்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன் பிரமான் அப்ளிகேஷன் மூலியமாவோ இல்லை வெப்சைட் மூலியமாவோ நீங்கள் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆதார் ஃபேஸ் RD மூலிமா நீங்கள் அதை வந்து சப்மிட் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸோட அப்ளிகேஷன்லையும் இது வந்து இருக்குது. அதே போல் நம்ம வீடியோ போட்டிருக்க இந்த ஜீவன் பிரமான், அதுக்கப்புறம் ஆதார் ஃபேஸ் RD அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான வீடியோ தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே போல் உங்களோட அன்ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் யாராவது வந்து பண்ணுறாங்க, அன்வெரிஃபைடான அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதில் உங்களோட பென்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆத்தரைஸ்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ன இருக்கோ அந்த பிளாட்ஃபார்மில் மட்டும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். அதே போல் செக்யூர் யுவர் ஆதார் நம்பர் அண்ட் பென்ஷன் ரிலேட்டட் டேட்டா. ஸோ இதுதான் இங்கே இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமாக உங்களோட ஆதார் நம்பர், அதே போல் OTP, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் PPO நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர். இது வந்து யாரும் தெரியாத நம்பருக்கு வந்து நீங்கள் இதை வந்து பகிராதீங்க. குறிப்பாக வந்து OTP வந்து பகிராமல் இருங்க. ஏன்னா OTP வச்சு தான் இன்றைக்கி வந்து நிறைய பல
இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராட் கால்லேருந்து நீங்கள் வந்து இதை தவிர்க்கணும். இது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து எப்பவுமே உங்கள்கிட்ட வந்து பாஸ்வேர்டையோ ஓடிபியோ அதே போல் பேங்க்கோட பின் நம்பரையும் வந்து உங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ எப்பவுமே வந்து கேட்க மாட்டாங்க. இது கவர்மெண்ட் ஏஜென்சி மட்டும் இல்லை, மற்ற எந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி எப்பவுமே இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அதே போல் உங்களோட இமெயிலையும் வந்து நீங்கள் கவர்மெண்ட் சோர்சஸ் மூலிமா ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இமெயிலையும் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து அப்டேட் டிவைஸ் அண்ட் செக்யூர் இன்டர்நெட் சிஸ்டம். உங்களோட டிவைஸ் வந்து டைம் டு டைம் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இது வந்து மொபைலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் இருக்குன்ற பட்சத்தில் அது ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இது யாரெல்லாம் ரெகுலராக வந்து மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ புதுசாக வயதானவங்க நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிவைஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு யார் வந்து நம்பகத்தன்மையாக இருக்காங்களோ, உங்களோட பேரனோ பேத்தியோ இல்லை உங்களோட மகனோ மகளோ இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்கள வச்சு நீங்கள் இந்த 4வது பாயிண்ட்டையும் அதே போல் இந்த 5வது பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த லைவ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதே நீங்கள் அவங்களோட ஃபோன்லேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ராட்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு யார் வந்து நம்பகத்தன்மையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட உங்களோட லைவ் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. அப்படின்ற யார் உங்களுக்கு வந்து நம்பிக்கையானவங்க இல்லை அப்படின்னாக்கா உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட மொபைல்லேருந்தே நீங்கள் வந்து லைவ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோ பார்த்து அவங்க லைவ் சர்டிஃபிகேட் கொடுத்து அதோட ஃபீட்பேக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன வந்து கைட்லைன் சொல்லியிருக்கோமோ அதே கைட்லைனில் நீங்கள் வந்து லைவ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணலாம். வேணுன்றவங்க, அதாவது இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றவங்க நீங்கள் போய்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து லைவ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, சக்ஸஸ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷனோட கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீ மெம்பரோட மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் 2025 அன்னைக்கு வந்து இது நடக்க போகுது. யார் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா JCM ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரி வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷனுக்கான அந்த ரெக்கமெண்டேஷன் என்னெல்லாம் வேணும் அப்படின்றதுக்கான அந்த லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டுமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அதில் வந்து குறிப்பாக ஒரு சில பாயிண்டெல்லாம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது இதில் வந்து ஒரு சில அப்டேட் எல்லாம் ஆகுதுன்ற பட்சத்தில் 8வது பே கமிஷனில் பென்ஷனருக்கும் சரி சேலரி பர்சன்ஸுக்கும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மாற்றம் வந்து அவங்களோட பேமெண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான முதல் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. எந்த ஒரு பே கமிஷனுமே வருதுன்ற பட்சத்தில் பே ரிவிஷன் அப்போ முக்கியமான பங்கு வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தான் வகிக்கும். இதோட பேசஸ் தான் மற்றது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து ஒரு சில பே லெவலெல்லாம் மர்ஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அப்போயே வந்து இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பே லெவலெல்லாம் மர்ஜ் ஆகும்போது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழ் மட்டத்தில் இருக்க எம்ப்ளாயி வந்து பே லெவல் அதிகமாகும் போது அதுக்கான பேசிக் பே வந்து வாங்குவாங்க. அப்போ அவங்களோட சம்பளம் வந்து அதிகரிக்கும். அதுதான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பே லெவல் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து உங்களோட பிபிஓலையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க யாரெல்லாம் பென்ஷன் வந்திருக்காங்களோ அவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி யூனிட். ஸோ இந்த ஃபேமிலி யூனிட்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். இந்த ஃபேமிலி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேசிக், அதாவது ஒருத்தர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயாக வந்து போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட மினிமம் பேசிக் வந்து 18,000 வந்து 7வது பே கமிஷனில் நிர்ணயிச்சாங்க. ஸோ அது எப்படி நிர்ணயிச்சாங்க அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 18,000 எப்படி வந்தாச்சு, இந்த ஃபேமிலி யூனிட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இப்போ அந்த ஃபேமிலி யூனிட் வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டருக்கு வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்கும். ஸோ இதை தான் இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி யூனிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, மினிமம் பேசிக் வந்து அதிகமாகுது அப்படின்ற பட்சத்துலையும் நம்மளோட எம்ப்ளாயிஸோட பேசிக் பே வந்து அதிகமாகும். அப்பவும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டேட்லையுமே பென்ஷனரு 1000 ரூபாய் மாதம் வந்து 1000 ரூபாய் தான் வாங்குறாங்க. ஸோ இதை வந்து உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பே கமிஷனில் இதுக்கான என்ன ரிப்ளை வருது, எவ்வளோ வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் அதே மாதிரி மேரேஜ் கிராண்ட் இந்த மாதிரி ஒரு சில கிராண்ட் எல்லாம் அதிகரிச்சாங்க. அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதே போல தான் இந்த எஃப்எம்ஏவும் இன்னைக்கு டேட்டில் பென்ஷனருக்கு ரொம்ப குறைவாக வந்து கிடைக்குது. ஸோ அதையும் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து MACP மோடிஃபைடு அஷூர்டு கேரியர் ப்ரோக்ரஸிவ். ஸோ இது வந்து ஆன் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு ரேங்க்லேருந்து இன்னொரு ரேங்க்குக்கான அந்த
ஃபைனான்ஷியலி அப்கிரேட் பண்ணுறது தான் இந்த எம்ஏசிபி. ஸோ இது 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு ஏசிபியாக வந்து இருந்தாச்சு. 2006க்கு அப்புறம் 6வது பே கமிஷனுக்கு அப்புறம் அதில் வந்து மோடிஃபை கொண்டு வந்தது தான் எம்ஏசிபியாக இருந்து மாறிடுச்சு. ஸோ இந்த எம்ஏசிபி வந்து எந்தெந்த கண்டிஷனில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னுமே உங்களுக்கு எம்ஏசிபி பற்றி தெரியல, இன்னும் வந்து கிளியராக வேணுன்றவங்க நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக எம்ஏசிபிக்கும் ஏசிபிக்கும் என்ன வித்தியாசம், எம்ஏசிபி வந்து யாருக்கு கிடைக்கும், ஏசிபி வந்து யாருக்கு கிடைக்கும், எம்ஏசிபி வந்து வாங்கணும் அப்படின்னாக்கா அது எந்தெந்த கண்டிஷனில் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலோட நம்ம வந்து வீடியோ வந்து போடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்லேருந்தே சென்ட்ரல் கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்க அந்த ஜீவன் பிரமான் அப்ளிகேஷன் மூலியமாகவும் சரி, அதே போல் ஆதார் ஃபேஸ் ஆர்டி மூலியமாகவும் சரி உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். அதுக்கான டீட்டெயில்டான வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் 2 நிமிஷத்துலேயே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வழிமுறை வந்து அந்த வீடியோவில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். இது பகலில் தான் கொடுக்கணும் இல்லை இரவில் தான் கொடுக்கணும் அப்படின்ற கால நேரம்லாம் கிடையாது. நீங்கள் 24 ஹவர்ஸில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வழிமுறையில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்ராடில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான கண்டிஷன் வந்து நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதை பயன்படுத்தி நீங்கள் அதோட வழிமுறையில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.